திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறது இன்னைக்கு நான் சொன்னா அது வந்து அதீதமா இருக்கும். அதுல வந்து எந்த குழப்பமும் கிடையாது. நம்ம வந்து அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது. விசாரணைக்கு பிறகுதான் சொல்லணும். எவ்வளவு உணர்வுகள் யார் யாருக்கு என்னென்ன இருந்தாலும் அரசாங்கம் தான் பண்ணுச்சு, போலீஸ் தான் பண்ணுச்சு, செந்தில் பாலாஜி பண்ணாரு, விஜய் பண்ணாரு, ஆனந்த் பண்ணாரு, எத்தனை பேரை நீங்க பேர் அடையாளம் சொன்னாலும் அதை நான் கமெண்ட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. காவல்துறை தான் முடிவு பண்ணும். ஆளாளுக்கு இப்படி ஜம்ப் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி தான் பாதி பஞ்சாயத்தே நடக்குது. அது கூடவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுல நான் ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு 26 வருஷமா வண்டி ஓட்டுறேன் வந்து என்னோட அடிப்படை நினைக்கிறேன். அதை கமெண்ட் பண்ணவே கூடாது. காவல்துறை நமக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் நான் சொல்லிட்டேன். எனக்கு அதுல குழப்பமே இல்லை. நான் வந்து ஏற்கனவே பல இடங்களில் சொன்னதுதான். 3 மணிக்கு முன்னாடி வந்து ஏன் அலோ பண்ணாங்க, காவல்துறை அலோ பண்ணுச்சு, இவர் இத்தனை மணின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் லேட்டா வந்தார், வர வழியில் ஏன் லேட், இதெல்லாம் வந்து கேட்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஏன் ட்வீட் போட்டாங்க, இதெல்லாம் கேட்கணும். அது ஒன்றும் குழப்பம் இல்லை. மாறாக வந்து இவங்க காரணமா இருப்போமா, அவர் காரணமா, செந்தில் பாலாஜி அந்த யூகங்களுக்கு நான் போக விரும்பல. கல் வீசுறவங்க இருப்பாங்களா, செருப்பு வீசுறவங்க கட்டாயம் இருப்பாங்க. எல்லா கட்சியோட கூட்டத்துக்கு எல்லா கட்சிக்காரங்களும் போவாங்க. என்ன பேசுறாங்கன்னு பாக்குறதுக்கு, கூட்டம் எப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு, கூட்டு வந்த கூட்டமா தானா வந்த கூட்டமா பாக்குறதுக்கு எப்பயுமே எல்லா கட்சி திரு ஸ்டாலினுடைய கூட்டத்துக்கு ஏடிஎம்கே காரங்க போவாங்க. எடப்பாடியோட கூட்டத்துக்கு லோக்கல் டிஎம்கே காரங்க போவாங்க. அது எப்பயுமே நடக்குது. என்னன்னு பாக்குறதுக்காக. அவன் 1,00,000 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, 10,000 பேர் தாங்க, அந்த ராஜ வீதியில வந்து ஆளே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கட்டாயமா ஸ்மார்ட் விசிட் எல்லாருமே போவாங்க.